ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு மஷ்ரூம் ரெசிபி கொண்டு வந்திருக்கிறேன். மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் 2 பேக் ஆஃப் மஷ்ரூம் எடுத்துருக்கிறேன். இப்போ மஷ்ரூமை வந்துட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் மேலே ஒரு லேயர் ஸ்கின்னை வந்துட்டு பீல் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நம்ம என்னதான் வாஷ் பண்ணாலும் அந்த கருப்பாக இருக்கிறது வந்துட்டு அவ்வளோ க்ளீனாக போகாது. அதனால வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பீல் பண்ணிக்கினா இன்னும் கொஞ்சம் க்ளீன் ஆகிடும்ன்றதுனால நான் இந்த மாதிரி எல்லா மஷ்ரூமும் பீல் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ மஷ்ரூம் எல்லாம் க்ளீனாக பீல் பண்ணியிருந்தாச்சு. இப்போது மஷ்ரூமை வந்துட்டு நான் 4 பீஸாக வந்துட்டு கட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ மஷ்ரூம் எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தாச்சு. இப்போது நம்மளுக்கு கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் ஒரு முழு பூண்டு எடுத்துருக்குறேன் நான். இதை வந்துட்டு எவ்வளோ ஃபைனாக நம்ம சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக வந்துட்டு நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு 3 வெங்காயத்தை நான் எடுத்து ஃபைனாக வந்துட்டு நான் டைஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஜிஞ்சர், கார்லிக் ரெண்டையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். லைக் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் தேவையான அளவுக்கு உப்பு இந்த டைம்லேயே சேர்த்துட்டு நான் நல்லா சாட்டே பண்ணிக்க போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர். இது இன்னொரு ஈஸி மெத்தட். இந்த மசாலா வேண்டானா ஆப்ஷனலாக வந்துட்டு நீங்கள் 2 to 3 டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்னன்னா தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா மஷ்ரூமே வந்துட்டு தண்ணி ரிலீஸ் பண்ணுறதுனால நம்ம அந்த தண்ணியிலே வந்துட்டு மஷ்ரூமை வந்துட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை மூடி போட்டு வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மஷ்ரூமே வந்துட்டு தண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் இங்கே கொஞ்சம் நிறையாவே சேர்த்துருக்குறேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு அந்த கருவேப்பிலையோட அரோமா ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் கறி லீவ்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ மஷ்ரூம் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக ஃப்ரை ஆன உடனே நம்ம இதில் வந்துட்டு கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் வந்துட்டு நம்மளுக்கு அந்த நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஃப்ளேவர் தரும். அதனால வந்துட்டு இங்கே 2 to 3 டீஸ்பூன் நான் வந்துட்டு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஒரு 1 மினிட் வந்துட்டு சாட்டே பண்ணிவிட்டு இல்லை 2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்து இறக்கி வச்சோன்னா நம்ம மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி.
ஸோ இப்போது நம்ம மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு சர்வ் பண்ணும்போது மேலே லைட்டாக வந்துட்டு நம்ம கொரியண்டரை வந்துட்டு போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.